வர வர நம்மளையா வீரமாக்கும். இந்தாங்க பால். நான் போறேன். எங்க போற? சோத்து சட்டியை கழுவி வைக்கணும், காலையில இட்லி சுட துணி எல்லாம் எடுத்து வைக்கணும், கோழி எல்லாம் அடைச்சு வச்சாச்சான்னு பாக்கணும். அப்புறம் ஆட்டுக்கு அகத்திக்கீரை போடணும், எருமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணும், பசு மாட்டுக்கு பாவாடை கட்டணும். ஐய, பசுமாட்டுக்கு யாராச்சும் பாவாடை கட்டுவாளா? சேச்சே, பாவாடை கட்ட மாட்டாங்க, சீலை தான் கட்டுவாங்க. கண்ணு, இன்னைக்கு நமக்கு முத ராத்திரி. முத ராத்திரி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இப்ப கேட்டு இது புத்திசாலித்தனமான கேள்வி. வா, என் பக்கத்துல உட்கார், நான் சொல்லி தரேன். உட்காரு உட்காரு. அங்க உட்காண்டியா? பரவாயில்ல, நானே உங்ககிட்ட வரேன். என்ன என்னாச்சு? எங்க புள்ள? ஏண்டி கத்துன? அவரு 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 என்னை தொட வர. தொட வர்றாரா? ஏண்டி முத ராத்திரில தொடாம பின்ன என்ன சாமியா கும்பிடுவான்? இந்த பாரு, பொழுது விடிகிற வரைக்கும் மூச்சு கிச்சு விடக்கூடாது. சத்தம் போட்ட மூச்சை பிடிச்சு விடுவேன். ஆமா ஐயா, நான் போறேன். நீ கதவை முடிக்க. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? ஆடாடாடாடாடா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழி பண்றதுக்குள்ள என்னங்க எப்பவும் சாப்பிட்டோன்னு படுத்துருவியே, இன்னைக்கு என்ன கொட்டு கொட்டுன்னு என்னத்தை யோசனை பண்ணிட்டு இருக்கிய? இல்ல, நீ பாட்டுக்கு 15 பவுன் சங்கிலியை மருமகளுக்கு போடுறேன்னு பந்தயம் கட்டிட்டு வந்துட்டியே. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பிள்ளைகளுக்கு தானே போடுறேன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் நான் ஆசையா வாங்கி போட்ட சங்கிலி இல்லையா, அது உன் கழுத்துல கிடந்தாதானே எனக்கு சந்தோஷம். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சிய. ஆமா, நீ என்ன சொல்லி பந்தயம் போட்ட? யார் முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சங்கிலி போடுறேன்னு பந்தயம் போட்டேன். பந்தயத்துல நீயே ஜெயிச்சிட்டன? என்னது? முதல்ல நீயே வாந்தி எடுத்தாலும் நகை உனக்கு தானே. அதுக்கு பந்தயத்துல நம்மளும் கலந்துக்கோங்க. நல்லா தான் இருக்கு. மாமியார் மருமகளை ஒன்னா வாந்தி எடுத்தா தானே ஊரு சிரிக்கு. ஊரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? எப்பா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுக்கல ஐயா சாமி. பிள்ளைகளுக்கு தான் முத ராத்திரி பெருசுக்கு வந்துச்சு. வீட்டுல யாருங்க? வாங்க வாங்க வாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கு. வாங்க உட்காருங்க. கோருங்க கோருங்க. யாருங்க நீங்க? நான் யாருங்க இருக்கட்டும். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானுங்க என் சம்சாரம்ங்க, 3 வேலைக்காரன் நாய்ங்க. வேலைக்காரங்களை பத்தி தரக்குறவ பேசினா எனக்கு பிடிக்காது. சரிங்க, வேலைக்கார முதலாளி நாய்ங்க. வேலை சொல்லு. என் தங்கச்சி ஒண்ணுங்க. உன் தங்கச்சி கல்யாணம் ஆச்சா?